அனைவருக்கும் நவராத்திரி 2ஆம் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. கொலுவை போய் என்னால் பார்க்க முடியல, கொலுவை வந்து என்னால் வந்து வீட்டில் வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எளிமையாக வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே வந்து பூஜை பண்ணலாங்கிறத நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்க. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. நேத்து நான் வந்து போன கோவில்ல கொலு வச்சிருந்தாங்க. அந்த கொலுனாலதான் எனக்கு வந்து குழந்தையும் வீடும் வந்து கிடைச்சிச்சு. அதனால வந்து அந்த கொலுவுக்கு வந்து போனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து அந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கும் சந்தோஷம். ஏன்னா எல்லார் வீட்லயுமே கொலு வந்து வைக்க முடியாது. கொலு வந்து வைக்கிற பழக்கமும் இருக்காது. அது வந்து பெரிய ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி அதுக்கான வேலைகளும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பேர் ஒத்துழைப்பு நம்ம வீட்டில் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கொலு வந்து வைக்க முடியும். வச்சதுக்கு அப்புறம் நம்ம பாதியிலே எடுக்கவும் கூடாது, எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது. அது தேவையில்லாத மன கஷ்டத்தையும் உருவாக்கும். அதனாலதான் வந்து கொலு வைக்கிறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க. வரலட்சுமி நோம்பு 3 நாள் நம்ம வைக்கும் போதே பல விஷயங்களை யோசிப்போம். ஆனா வந்து அது வச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரிதான் கொலுவும் வச்சா தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால நம்மளால வைக்க முடியலங்கிற பட்சத்துல நம்ம வீட்டுக்கும் அந்த அம்பாலோட அனுகிரகம் கிடைக்கணும். அதே மாதிரி தீப ஒளியில தான் அந்த அம்பிகை வந்து இருக்காங்க. துர்காவும் லக்ஷ்மியாவும் பார்வதியாவும் சரஸ்வதியாவும் வந்து அந்த ஒளியில வந்து எழுந்தருள்றாங்க. விளக்கோட தத்துவமே அதுதான். அதனால நம்ம விளக்கு ஏத்தி அம்பாளை வந்து எளிமையா தரிசனம் பண்ணலாம். நான் வந்து எப்பவும் போல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிலைவாசல் பூஜை, குலதெய்வ விளக்கு எல்லாமே ஏத்திட்டேன். நேத்து வந்து வியாழக்கிழமை நவராத்திரிக்கு வந்து ஒரு கோலம் போட்டிருந்தேன். அதை வந்து நம்ம வந்து நல்லா தொடச்சிட்டு, ஈர துணியால தொடச்சிட்டு, மஞ்சள் தண்ணிலாம் நல்லா தெளிச்சு, நல்லா பன்னீரால தொடச்சிட்டு, அதுக்கு மேல வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு போடக்கூடிய கோலத்தை வந்து நான் போட்டிருக்கேன். இது தெளிவா தெரியலங்கிறனாலதான் நான் வந்து உங்களுக்கு மேல வந்து இந்த போட்டோ வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்க வரைஞ்சுக்கலாம். நீங்க வந்து சாயங்காலம் கூட இந்த கோலத்தை வந்து நீங்க போட்டு அது மேல விளக்கு கூட ஏத்தலாம். அதனால எந்த தவறும் கிடையாது. நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ வந்து காட்டணும் அப்படிங்கிறனால நான் வந்து நேற்று காலையிலேயே வந்து நான் செஞ்சனால இன்னைக்கும் நான் காலையிலேயே வந்து செஞ்சுட்டேன். இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமை கோலத்தை வந்து நீங்க போடுங்க. கோலம்ங்கிறது வெறும் கோலம் மாவுல போடுற ஒரு வரைபடம் மட்டும் கிடையாது. நம்ம வீடு சுபிக்ஷமா இருக்கக்கூடியதுக்கான ஒரு அடையாளம். மகாலட்சுமியோட அடையாளமும் அதுதான். அதனால பச்சரிசி மாவால போடுங்க. இன்னமும் வந்து நம்ம வீடு சுபிக்ஷமா இருக்கும். இந்த கோலத்துக்கு மேல ஸ்ரீம்னுங்கிறத எழுதுங்க. நேத்து போட்ட கோலத்துக்கும் இன்னைக்கு கோலம் போட்டதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை பார்த்து கரெக்டா வந்து போட்டுக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பூஜை வந்து எப்பவும் போல நான் பண்றதை பண்ணிட்டேன். அதே தீபத்தை தான் நான் வந்து ஏத்திருக்கேன். அதாவது துர்க்கை அம்மனை வந்து நேத்து வந்து ஆவாகனம் பண்ணியிருக்கேன். இச்சா சக்தி அப்படிங்கறத இந்த 3 நாள் வந்து நான் வந்து கடைபிடிக்கிறேன். இதுல வந்து துர்க்கை அம்மனை வந்து நான் வந்து அந்த விளக்குல ஆவாகனம் பண்ணி முதல் 3 நாட்கள் வந்து துர்க்கை அம்மனை வந்து நான் வந்து வழிபாடு செய்யறேன். அதுக்கான உரிய ஸ்லோகங்கள், அதுக்குரிய பாடல்களை வந்து நம்ம பாடும்போது அதற்குரிய பலன் கிடைக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால ராகு கால நேரத்துல நீங்க பக்கத்துல இருக்க கோவில்ல துர்க்கை அம்மன் சிலை இருந்தா அங்க போய் விளக்கு வந்து போடுங்க. எலுமிச்சம்பழம் விளக்கு போட முடிஞ்சா எலுமிச்சம்பழம் விளக்கும் போடுங்க. ரொம்ப ரொம்ப வீடு நல்லா இருக்கும், சுபிக்ஷமா இருக்கும். துர்க்கை அம்மனை வழிபட வழிபட நமக்கு எதிரிகள் தொல்லை வந்து விலகும். தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும். பிணிகள்லாம் வந்து அன்றத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கும். அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் தான் வந்து நம்ம துர்க்கை அம்மா. அவங்கள வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கோலத்து மேல நேத்து வச்ச விளக்கு தான், அதே திரி தான். பூவை மட்டும் நான் வந்து மாத்திக்கிட்டேன். நான் வந்து துர்க்கை அம்மன்கிறனால நேற்றே சொல்லியிருந்தேன், அந்த சிகப்பு திரி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து சிகப்பு திரி முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல அந்த கொண்டக்கடலை, மஞ்சள் வசம்பு, அந்த பணவசிய பரிகாரம் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதையும் வந்து நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா வந்து பாருங்க. நம்ம வந்து பணம் தேவைக்கு அதிகமா இல்லாட்டியும் தேவைக்காவது இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணவாவது நமக்கு வந்து ஒரு செலவு பண்றதுக்கு நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்காகவாவது நம்ம வீட்டுல தங்கு தடையின்றி பண வரவு வந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து வேண்டிக்கலாம். ரொம்ப பேராசைப்பட வேணாம். நம்ம வருமானத்துக்கு அதாவது நம்ம வர்ற செலவுகளுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கடன் வாங்காம நம்ம வந்து எப்படி வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு நமக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கறது வந்து நேர்மையான வழியில வரணுங்கிறத வேண்டிக்கிட்டாலே அந்த அம்பாள் நமக்கு எது மூலமாவது கண்டிப்பா நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க வந்து கண்டிப்பா வந்து சிகப்பு திரி கிடைச்சா சிகப்பு திரியில விளக்கு ஏத்துங்க. அதே மாதிரி எண்ணெயும் பாத்தீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய், அதாவது கலப்பு எண்ணெய் எதுவுமே இல்லாம நல்லெண்ணெய் மட்டும் ஊத்துங்க. நெய்னா 9 நாளுமே நெய்யை ஊத்துங்க. ஏதாவது ஒண்ணு உங்களால எது முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணுங்க. அதுவே வந்து போதும். ஆனா ஒரே மாதிரி பண்ணுங்க, அதாவது நல்லது. அந்த விளக்க வந்து இடத்த கூட நீங்க மாத்தக்கூடாது, அதே இடத்துல வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து நான் வந்து பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு துர்க்கை அம்மனோட ஸ்லோகத்தை வந்து படிச்சுட்டேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ஏரியா பக்கத்துல இருக்கிற அந்த மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கொலு வச்சாங்க. இந்த கொலுவை வந்து நான் என்னைக்கும், அதாவது சாகர வரைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த கொலுவுல தான் நான் வந்து என்னோட கிருஷ்ணரை, குட்டி கிருஷ்ணரை வந்து வச்சு
எனக்கு மகனா வந்து அந்த கிருஷ்ணரே வந்து பிறந்தாரு அப்படின்னு நான் நம்புறேன். அதனாலதான் ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் வந்து அழகு பார்க்கறேன். அந்த முருகனோட அருளாலையும், அந்த அம்பாலோட அருளாலையும், அந்த விநாயகர் பெருமான் அருளாலையும், அந்த நாகமணி தேவியோட அருளாலையும் எனக்கு வந்து இந்த கொலுவுல வந்து வச்ச கிருஷ்ணர் வந்து எனக்கு கிடைச்சாரு. அது மட்டும் இல்லாம நான் வந்து வீட்லயும் வந்து வீடு கட்டுறதுக்கு பேச்ச ஆரம்பிக்கும் போதும் அந்த வீடோட மண் சிலையை வாங்கி இந்த கொலுவுல தான் வச்சேன். எனக்கு வீடும் வந்து அமைஞ்சுது. அதே மாதிரி நான் என்கிட்ட இருக்க மலேசியா முருகனை வந்து இந்த இதுல வச்சு நான் வந்து 9 நாள் 10 நாளும் வச்சு பூஜை பண்ணி நான் வந்து வாங்கினேன். அதனால வந்து அந்த முருகன் வந்து எனக்கு நல்லபடியா வழிகாட்டினாரு. இந்த கொலுவை வந்து பாத்தீங்கன்னா சின்ன பெண்கள், அதாவது குட்டி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நான் சந்தனம் குங்குமம் எல்லாம் பூசி நலுங்கு வச்சு அவங்க வந்து அந்த துர்க்கை அம்மனாவோ அந்த அம்பாலாவோ பாவித்து அவங்கள வந்து அந்த கடவுளுக்கு நிகரா உட்கார வச்சு அவங்கள வந்து சாமிக்கு என்னெல்லாம் ஆரத்தி எடுக்கிறோமோ என்னெல்லாம் பண்றோமோ அது அத்தனையுமே இந்த பிள்ளைகளுக்கும் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பெண் பிள்ளைகள்னாலே ஒரு அழகுதான். அந்த பெண் பிள்ளைகள் வந்து உட்கார்ந்துருக்கும் போது எனக்கும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நானும் அவங்க பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டேன். எல்லாரும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அம்பாள் வந்து பச்சை புடவையில வந்து இருந்தாங்க. போனோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பச்சைங்கிறதே ஒரு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி அந்த பச்சை சட்டை போட்டு ஒரு குட்டி பையன் வந்து சுத்திட்டு பாத்தீங்களா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுட்டியா இருந்தான். எனக்கும் வந்து வைங்க எனக்கு வந்து வைங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாம் பெண்களுக்கு தான்ப்பா முக்கியத்துவம், நீ எல்லாம் உன் கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவ்வளோ வந்து சந்தோஷப்படுறாங்க. நீங்களும் வந்து பக்கத்துல இந்த மாதிரி கோவில் இருக்கு, கொலு வைக்கிறது தெரிஞ்சா நம்ம குழந்தைங்களையும் கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரியம் பழக்க வழக்கம் பண்பாடு இதெல்லாம் அவங்களும் கத்துக்கிட்டோம். நம்மளோட வழக்கத்தை கத்துக்கிட்டாதான் அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொண்டு செல்ல முடியும். அதையும் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியால இருக்காங்க, அதாவது இத்தனை தெரு இருந்தாங்கன்னா ஒவ்வொரு தெருக்காரங்களும் ஒவ்வொரு நாள் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப அருமையா வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த மகாசக்தி மாரியம்மனுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை வந்து நான் வந்து நல்லபடியா உணர்ந்திருக்கேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷமா வேற ஏரியால போய் குடியிருந்து என்னால வர முடியல. ஆனா இங்க பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பாக்கியம் வந்து அந்த இடத்த வாங்கி கொடுத்து வீடு கட்ட வச்ச இந்த அம்பாள் எனக்கு வந்து என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அதாவது இவங்க காலை வந்து நான் கெட்டியா வந்து புடிச்சுக்கிட்டேன். எப்போ வந்தாலுமே இவங்க கோயிலுக்கு வந்து வரணும், ஏதாவது சான்ஸ் கிடைச்சா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இங்க இருக்க ஒரு பையன் வந்து அந்த தம்பி வந்து எனக்கு சொன்னாரு, நீங்க வந்து இந்த எல்லையை விட்டு நீங்க போக மாட்டீங்க, இந்த எல்லைக்குள்ளதான் உங்களுக்கு ஒரு வீடு அமையும். அதாவது இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே நாங்க வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து அவர் சொன்னாரு. அதே மாதிரி நான் கூட நினைச்சு கூட பார்க்கல. நாங்க வேற ஏரியால தான் இடமா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஏரியால அமையும் நான் நினைக்கவே இல்லை. அதே மாதிரி எங்க தெரு பேரு நாங்க இருக்கிற வீட்டோட பேரும் பாத்தீங்கன்னா அம்மனோட பெயர் தான். எனக்கு அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அனுகிரகமா இருந்துச்சு, ஒரு ஆசீர்வாதமா நான் நினைச்சேன். நாங்க வேற ஏரியாவுக்கு மாத்தி கொரோனா டைம்ல வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது மாத்தும் போது அங்க கோவிலுக்கு வந்து என்னால வர முடியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிள்ளைய பார்க்காத அம்மா வந்து எப்படி தவிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நீங்களே இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப நீங்க வராம இருக்கிறதுனால அம்பாலும் வருத்தப்படுவாங்க, கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு நினப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப திரும்பவும் வந்து நான் இந்த கோவிலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து மறந்தாலும் அம்மா வந்து பிள்ளைய மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த அம்பாலும் எனக்கு எப்பவுமே மறக்காம என்னைய வந்து நேத்து வர வச்சாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அம்பாலோட கருணையை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு வந்து மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா நான் வந்து அவங்க கிட்ட வந்து அவ்வளவு விஷயங்கள் நான் வந்து வாங்கியிருக்கேன். அவ்வளவு விஷயங்கள் வந்து எனக்கு, அதாவது குழந்தை வரத்துக்கு முன்னாடி நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து எனக்காக வந்து நான் இருக்கேன் கூட இருக்கேன் அப்படின்னு நிறைய வந்து சமிங்கை, அதாவது அந்த எனக்கு அந்த பூ மூலமாவோ அந்த விளக்கு மூலமாவோ யாராவது ஒரு பெண் வந்து அந்த கோயில்ல வந்து சொல்ற மாதிரியோ அந்த பூசாரி வந்து அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வாக்கு சொல்ற மாதிரியோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த அம்பாலை வந்து நான் மறந்தேன்னா நான் வந்து என்ன சொல்றது, போற இடத்துல வந்து எனக்கு மோட்சமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். அதனால எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் அந்த கோவிலுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இப்ப யோகியை வந்து ஸ்கூலுக்கு கூட வரும்போதும் பஸ் ஏற்றிட்டு நான் வரனால அப்பயும் வந்து நான் வந்து விளக்கு போடுறேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு அம்பாலோ ஒரு முருகனையோ ஒரு விநாயகரோ கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில மனுஷங்களால சில சமயம் உதவ முடியாத நேரத்துல தெய்வங்கள் மனுஷ ரூபத்துல வந்து கண்டிப்பா உதவி செய்யும். அவங்கள முழுசா நம்பினாலே போதும், நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். இவங்க கோயில்ல போய் நம்ம வந்து புரணி பேசுறது, தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது, மத்தவங்களை பத்தி குறை சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்பாளுக்கு பிடிக்காது. அதெல்லாம் வந்து செய்யாம இருந்தாலே போதும். சத்தம் போடாம அமைதியான முறையில வந்து அம்பாளை வந்து தரிசிக்கணும். அதுதான் வந்து நல்லது. நல்லபடியா தீபாரதனை வந்து காமிச்சு
அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கொலுவுல வந்து நான் வந்து எப்படி வேண்டினேன், என்ன மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேங்கிறத சொன்னேன். எனக்கு அம்பாள் எப்படி அனுகிரகம் பண்ணாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கும் வந்து கண்டிப்பா அம்பாள் வந்து இந்த நவராத்திரியில கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவாங்க. வேண்டுனது கிடைக்கும். கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க, பொறுமையோடயும் இருங்க, நிச்சயமா கிடைக்கும். இதோட வந்து இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொலுவை பத்தி நான் சொல்லிட்டேன். கொலுவுல வந்து இந்த வருஷமும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். அம்பாள் எனக்கு நடத்தி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி நடத்துறாங்க என்னன்னு. அதனால வந்து சந்தோஷமா வந்து இந்த நவராத்திரினால அம்பாளோட சேர்ந்து கொண்டாடுங்க. அம்பாளுக்கு நிறைய விஷயங்கள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நவராத்திரிக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இவங்க வந்து சின்னம்மானா இவங்க பெரியம்மா ஒருத்தங்க இருக்காங்க, நாகமணி அம்மா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பூஜை வந்து நாங்க பண்ண போறோம். எங்க குடும்பத்தின் சார்பாக நவராத்திரி பூஜை எடுத்து பண்றோம். அதுலயும் வந்து உங்களுக்கு முடிஞ்சா லைவ்லயே நான் காட்டுறேன். லைவ் எப்படி போறதுன்னு தெரியல. லைவ் போடுற முடிஞ்சா லைவ் போடுறேன். கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அம்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். நன்றி.